ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் ரவி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான எல்லாருடைய ஃபேவரட்டான சிக்கன் சுக்கா வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதே ரெசிபியை நீங்கள் கிரேவியாகவும் பண்ணலாம், சுக்கா வறுவலாகவும் பண்ணலாம். அது எப்படி பண்ணணும்னு சொல்லி நான் வீடியோ நடுவில் சொல்லியிருக்கேன். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிடுவீங்க. இது பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம்லாம் அதிகமாக தேவைப்படாது. குறைவான நேரத்தில் ரொம்ப டேஸ்டியான சிக்கன் வறுவல் செய்ய முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை, இது ரெண்டும் சேர்த்துக்கோங்க. நான் காய்ந்த புதினா இலை கொத்தமல்லி இலை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டினா நீங்கள் ஃப்ரெஷ்ஷான புதினா இலை கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கிடலாம். இப்போ இது கூடவே 2 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் வீட்டில் அரைச்ச பொடியாக இருந்ததுன்னா ரொம்பவே பெஸ்ட்டு, டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். அடுத்து இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. பிரியாணி மசாலா ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த பிரியாணி மசாலாவை இந்த கிரேவியில் சேர்க்கறதுனால நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். இப்போ இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு நல்ல பேஸ்ட் பதத்துக்கு நல்லா அரைச்சாச்சு. அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், நான் கருப்பு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அடுத்து இது கூட ஒரு நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 2-3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை முழுமையாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் இதெல்லாம் கரிஞ்சு போகாமல் இருக்கும். 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நம்ம நார்மல் சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ஏலக்காய். கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துட்டு, கருவேப்பிலை நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே உப்பு சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம உப்பு சேர்த்து வதக்குறதுனால வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். எந்த அளவுக்கு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த வெங்காயம் முழுமையாக வதங்குறது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல ஒரு கிரேவி டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்போ பார்த்தா தெரியும், உங்களுக்கு ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கிருச்சு. இது இன்னுமே நல்லா வதங்கி வரணும். இப்போ பாருங்கள், நல்லா முழுமையாக வதங்கிருச்சு. இது எல்லாமே நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணோன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் வராது. அதே மாதிரி இந்த ரெசிபி மண் சட்டி அப்படி இல்லைன்னா இரும்பு கடாயில் செஞ்சு பாருங்கள், சுவையாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் இது நல்லா வறுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது சேர்த்துக்கோங்க. ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க விழுது சேர்க்க வேண்டாம். அப்போ தான் குழம்பு நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லாவே வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்க்கணும். சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட சிக்கன் சேர்த்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சிக்கன் சேர்க்குறேன். ஒரு 1/2 கிலோ அளவு சிக்கன் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதே ரெசிப்பியை நாட்டுக்கோழியில் கூட செய்யலாம். ஆனால் அதுக்கு நம்ம குக்கரில் வச்சு ஒரு 2 விசில் விடுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் நாட்டுக்கோழி எப்படி செய்கிறது, அதுக்கப்புறமா சிக்கன் பிரியாணி, நிறைய வெரைட்டியான சிக்கன் கிரேவிஸ், ஹரியாலி சிக்கன், இந்த மாதிரி நிறைய வெரைட்டியான சிக்கன் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த ரெசிபியோட லிங்க்லாம் வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், சிக்கன்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த சிக்கனை நல்லா கலந்துக்கோங்க. அந்த மசாலாலாம் சிக்கனில் எல்லா இடத்துலையும் படணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். 20 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம்.
இந்த ஸ்டேஜில் நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா கிரேவி பதத்தில் இருக்கும். சிக்கன் நல்லா வெந்திருக்கும். உங்களுக்கு நல்ல சுக்கா வறுவல் மாதிரி வேணும்னா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ இது வந்து நல்லா சுருண்டு வெந்து வந்துடும். அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிரேவியெல்லாம் நல்லா வற்றி வர ஆரம்பிக்கும். நான் வந்து இன்றைக்கி கிரேவி பண்ணல, சுக்கா வறுவல் பண்ண போகிறேன். அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இது நல்லா வறுபட்டுருச்சு. இது இன்னுமே கொஞ்சம் செமி கிரேவியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா வறுத்தோன்னா வறுவல் பதத்துக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு நல்லா இதை கலந்துட்டு சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான சிக்கன் சுக்கா வறுவல் சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.